Happy morning, children. Today we are going to see 9th standard Unit 1 Grammar Preposition. பசங்களா நம்ம இன்னைக்கு 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய கிராமரான ப்ரிப்போசிஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ப்ரிப்போசிஷன் டெஃபினிஷன் பாருங்க. A preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence. ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படின்னா பொசிஷனை வந்து சொல்லக்கூடியது. எதோடைய பொசிஷன்? நவுனுக்கோ ப்ரனவுனுக்கோ முன்னால் வந்து அதோடைய பொசிஷனை சொல்லக்கூடிய ஒன்று தான் ப்ரிப்போசிஷன். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு லைனும் ஒரு சிம்பிளும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதில் அது எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுதான் வந்து அதோட பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எபோவ் அப்படின்னா லைனுக்கு மேலே. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லைன் தான் உங்களோட பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பாக்ஸுக்கு மேலே இருந்தால் எபோவ், பாக்ஸுக்கு கீழே இருந்தால் அண்டர், சைடில் இருந்தால் பிசைட், அதுலேருந்து வெளியே அது திறந்துருக்கிறச்ச வெளியில் இருந்தால் அவுட் சைடு, திறந்துருக்கிறச்ச உள்ளே இருந்தால் இன்சைடு. ஸோ அதை மூடி வச்சு அது மேலே வச்சோம் அப்படின்னா ஆன் டாப் ஆஃப், முன்னால் இருந்தால் இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட் அப்படின்னா சைடில் ஒளிஞ்ச மாதிரி இருந்தால் பிஹைண்ட், ரெண்டுக்கு நடுவில் இருந்தால் பிட்வீன், அதை சுற்றி வந்தால் பாக்ஸை சுற்றி வந்தால் ரவுண்ட் பண்ணி வந்தால் அரவுண்ட், மேலே போனால் அப், கீழே வந்தால் டவுன். சப்போஸ் இது வந்து த்ரூ வந்து எப்படி நம்ம ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா கேனல்குள்ளெல்லாம் நம்ம அண்டர் பிரிட்ஜ் கடியிலெல்லாம் போகிறப்போ ஒரு சுரங்கமாட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி. இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா ஒரு பைப்புக்குள்ளே ஒரு சின்ன பாலை போட்டோன்னா அதுதான் வந்து த்ரூ. சரியாப்பா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரிப்போஷன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் டைம். இந்த டைம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தீஸ் ப்ரிப்போஷன்ஸ் ஆர் யூஸ்ட் டு இண்டிகேட் வென் அ பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பன்ட். ஸோ எந்த நேரத்தில் அந்த ஈவெண்ட் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறச்ச நம்ம ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் டைம் வந்து யூஸ் பண்ணுவோம், டைம் ப்ரிப்போஷன்ஸை. தீஸ் இன்க்ளூட், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங், எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன், ஆன், அட் அந்த ஃபர்ஸ்ட் 3 கவனிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 சர்க்கிள் போடணும். ஃபஸ்ட்டு சென்டரில் சின்ன சர்க்கிள், அதுக்கப்புறம் அதுலேயே பெரிய சர்க்கிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சர்க்கிள். அதுதான் வந்து நம்ம ப்ரிப்போஷன்ஸோட டைம் வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய சின்ன சர்க்கிள் எதுக்கு அப்படின்னா அட்டுக்கு, அதாவது குட்டியான டைமிங்ஸ். நான் வந்து 6 o'clock எந்திரிக்கிறேன் அப்படின்னா அட் 6 o'clock, லன்ச் வந்து 12:30க்கு சாப்பிட்றேன்னா அட் 12:30, அந்த மாதிரி சின்ன சின்ன டைமிங் சொல்கிறதுக்கு அட்டு. ஸோ அட்டோட சர்க்கிள் வந்து சின்ன சர்க்கிள். அடுத்தது ஆன். ஆன் அப்படிங்கிறப்போ டேட்டு 5th of July, 25th December கிறிஸ்மஸ்ஸு, ஃபர்ஸ்ட் டே Jan 1st வந்து நியூ இயர். ஸோ இந்த மாதிரி 1 டே அப்படிலாம் நம்ம சொல்கிறப்போ ஆன். ஸோ இதோட சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக இருக்கும். அடுத்தது இன் அப்படின்னா இந்த மார்னிங், இந்த ஈவினிங், கொஞ்சம் பெரிய டைமிங்கு. இல்லை இன் 2021 இயர்ஸ், இன் சம்மர் சீசன், இன் மந்த்து, அதாவது எந்த மந்த், இந்த மந்த் ஆஃப் மே, இப்படியெல்லாம் சொல்கிறச்ச கொஞ்சம் பெரிய டைமிங்ஸ் வரப்போ நம்ம இன் போடுவோம். ஸோ அட்டோட சர்க்கிள் வந்து சின்னது, ஆனோட சர்க்கிள் வந்து அதை விட பெரியது, அதை விட பெரியது இன்னோடது. ஸோ இந்த 3ஐயும் வச்சு அட், ஆன், இன் அப்படின்னு வச்சிட்டோன்னா டைமிங் வந்து இன், ஆன், அட் அப்படி வைக்கிறத விட அட், ஆன், இன் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஸ்மால் டு பிக்காக ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். சின்ஸ், ஃபார், டியூரிங். சின்ஸ் அப்படின்னா இந்த வருடத்தில் இருந்து அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணோம். ஃபார் அப்படின்னா எத்தனை வருடங்கள் அப்படின்னு நம்ம எண்ணிக்கையாக நம்ம பார்க்குறச்ச ஃபார் யூஸ் பண்ணுவோம். டியூரிங் அப்படின்னா அந்த வேளையில் அப்படிங்கிறப்போ நம்ம டியூரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். தீஸ் ப்ரிப்போஷன்ஸ் ஆர் யூஸ் டு இண்டிகேட் த லொக்கேஷன் அண்ட் கம் பிஃபோர் அ நவுன் ஆர் அ ப்ரனவுன். தீஸ் இன்க்ளூட். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பிக்சர்ஸில் பார்த்தோம்ல, அதுதான் வந்து ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறச்சவே அதில் என்ன ப்ரிப்போஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். மூமெண்ட்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிறது. தீஸ் ப்ரிப்போஷன்ஸ் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் மூமெண்ட். These include to, into, towards, through.
ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர். ஸோ நான் போனேன், புக் ஸ்டோருக்கு போனேன். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன். ஸோ அங்கே டூ. த ஸ்விம்மர் ஜம்ப்ட் இன் டு த பூல். ஸோ மேலே இருந்து உள்ளே குதிக்கிறது இன் டூ. த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். தன்னை நோக்கி நாய்க்குட்டி ஓடி வந்தது. ஸோ அந்த டாக் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னை நோக்கி ஓடி வந்தது. சரியாப்பா? நெக்ஸ்ட்டு சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸ் ரெஃபர்ஸ் டு எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த நேரத்தில் இருந்து, இந்த வருடத்தில் இருந்து. ஸோ அப்போ வந்து சின்ஸ் பர்டிகுலர் அந்த டைம் சொல்கிறது. அடுத்து ஃபார் ரெஃபர்ஸ் டு டியூரேஷன் ஆஃப் டைம். இப்போ இதில் நல்லா பாருங்கள், சின்ஸ் 5 AM. ஸோ அந்த 5 மணிலேருந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. ஜான்வரி, சின்ஸ் ஜான்வரி, ஜனவரி மாதத்தில் இருந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ சின்ஸ். ஃபார் அப்படின்னா ஒர்க் அந்த அக்கௌண்டன்ட் ஃபார் 23 years, 23 ஆண்டுகளாக. ஸோ வருடங்கள் எண்ணிக்கையில் நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது பாரு, ஃபார் 3 weeks. ஸோ 3 வாரங்களாக. ஸோ எண்ணிக்கையில் நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஃபாரும், அந்த வருடத்திலிருந்து, அந்த நேரத்திலிருந்து, அந்த மாதத்திலிருந்து அப்படின்னு வந்தால் அங்கே வந்து சின்ஸ். இதுதான் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சின்ஸுக்கும் ஃபாருக்கும் தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அடுத்தது டியூரிங் அண்ட் இன். டியூரிங் அண்ட் இன் வந்து அந்த வேளையில் அப்படிங்கிறது தான் வந்து டியூரிங் அண்ட் இன். ரெண்டுமே வந்து மோர் ஆர் லெஸ் ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். மேக்ஸிமம் ரெண்டில் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அதனால தான் எக்ஸாம்பிள்லேயே வந்து எய்தர் ஆரில் கொடுத்துருக்காங்க. போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், பிட்வீன் அண்ட் அமாங். பிட்வீன் இஸ் யூஸ்ட் வென் நேமிங் டெஃபனைட் அண்ட் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். ஸோ நம்மளுக்கு பிட்வீன் எங்கே யூஸ் பண்ணுவோம், அமாங் எங்கே யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்கும். பிட்வீன் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், பிட்வீன் யூஸ் பண்ணலாம். அமாங் அப்படிங்கிறப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம அமாங் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நிறைய நம்ம நினச்சிக்கிறது என்னென்னா 2 பேர்த்துக்கு நடுவில் மட்டும்தான் பிட்வீன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. எண்ணிக்கைகள் வந்து நம்மளுக்கு தெரிகிறச்ச நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணலாம். அமாங் வந்து நம்மளால் எண்ணிக்கை தெரிஞ்சிக்க முடியாத இடத்துல அமாங் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிட்வீன் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்திருக்கு அவர் ஸ்கூலுக்கும் அதர் ஸ்கூல்ஸ்க்கும். ஸோ அவர் ஸ்கூல் 1, அதர் ஸ்கூல்ஸ் வந்து நிறையா தான். ஆனால் அதர் ஸ்கூல்ஸுங்கிறப்ப நம்மளுக்கு எண்ணிக்கை தெரிஞ்சிருக்கும், ஒரு 7 8 இருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன போட்டுக்கிறாங்க, பிட்வீன் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இது 2 பேர் தான், அங்கே வந்து பிட்வீன் போட்டிருக்காங்க. அமாங் பாருங்கள், sailors divided the money among themselves. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதனால் அமாங் போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், we would discuss this point among ourselves. ஸோ நிறைய பேர் எங்களுக்குள்ளே இந்த பாயிண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து எண்ணிக்கைகள் தெரியாத இடத்துல அதுதான் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. when the items are a part of group and are not specifically named. யார் என்ன எத்தனை பேர் தெரியாத இடத்துல among யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ புக் எக்ஸசைஸ் பாருங்கள். சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போஷன் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸ். ஸோ ப்ரிப்போஷன்ஸ் பார்க்குறப்போ ஃபுல் சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணுறது ஓகே, பட் ஈஸியாகவே டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை -8 years. ஸோ எண்ணிக்கையில் நம்மளுக்கு 8 வருடங்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம என்ன போட்டுக்கலாம், கரெக்ட், ஃபார் வந்து போட்டுக்கலாம். அப்துல் ஹாஸ் டேக்கன் ஹிஸ் ஃபாதர். இது வந்து ஆஃப்டர் தான், அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அப்துல் வந்து அந்த இடத்துக்கு வந்தார். ஸோ ஆஃப்டர். விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் பஸ். ஆன் பஸ் நம்ம போட முடியாது. எப்போவுமே இந்த வண்டிகள் அதெல்லாம் சொல்கிறப்போ நம்ம பை தான் போடணும், பை பஸ். த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் த லீவ்ஸ். லீவ்ஸ் வந்து நம்ம என்ன முடியுமா, முடியாது. எண்ணிக்கையில் சொல்ல முடியுமா எத்தனை லீவ்ஸ் கிடக்குதுன்னு. ஸோ அங்கே வந்து அமாங். இப்போ உங்களுக்கு வந்து அமாங்க்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாலும் நம்மளோட அண்ணா அக்கா தம்பி எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு தெரியும்ல எண்ணிக்கை. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன போடுறோம், பிட்வீன் போடுறோம். அடுத்தது பாருங்கள், பி ஐடென்டிஃபை த ப்ரிப்போஷன் இன் த கிவன் சென்டென்ஸ் அண்ட் அண்டர்லைன் தெம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே என்ன சொல்லிடுவோம், 2 தான் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த இதில் நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அண்டு வந்திருக்கு நடுவில். ஸோ 2 சென்டென்ஸ் வந்து அங்கே இருக்குது. இது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ அப்படி இருக்கச்ச அண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சென்டென்ஸில் ஒரு ப்ரிப்போஷனும் அண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சென்டென்ஸில் ஒரு ப்ரிப்போஷனும் இருக்குது. ஸோ பிஃபோர் அண்ட் வந்து ஃப்ரம்மும் ஆஃப்டர் அண்ட் வந்து 2வும் இருக்குது. அன்லைன் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 2ல் பாருங்கள்,
என்ன ப்ரிப்போஷன் கண்டுபிடிங்க. எஸ், TO2. பேக் 2 இருக்கு, அந்த 2 தான். தேர்ட் ஒனில் என்ன இருக்குது? அண்டர். ஃபோர்த் ஒனில் பிஹைண்ட். அப்புறம் ஃபார் 2 இருக்குது. சரியா? ஏன்னா இதுவும் வந்து 2 சென்டென்ஸ் தான். வென் நடுவில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ண சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒனில் ஆன். சரியாப்பா? அடுத்தது பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேசேஜ் by filling the appropriate preposition from the list. Some preposition may be used more than once. அதை முதல்ல நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். சில ப்ரிப்போஷன்ஸை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக படித்து பார்க்கலாம். இல்லை சிம்பிளாக எப்படி அப்படின்னா, வில்லுப்பாட்டு டெவலப்டு டேஷ் த 15th century. ஸோ 15th century அது என்ன டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் டைம். செஞ்சுரி அப்படின்னா 100 வருடங்கள். சரியா? ஸோ பெரிய டைமுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. வில்லுப்பாட்டு மீன்ஸ் bow song because a bow shaped musical instrument dash strong with strong high tension. சரியா? இங்கே வந்து வித் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் சரியா? string is used. யூஸ்டுக்கு அப்புறம் என்ன வரும்? யூஸ்டு டு பிளேசிங். எப்போவுமே யூஸ்டு டு வந்து செட்டாக தான் வரும். மேக்ஸிமம் யூஸ்டுக்கு பின்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டு யூஸ் பண்ணுறோம். இட் வித் அண்ட் earthen pitcher. ஸோ அதனோட மறுபடியும் என்ன இருக்குது? earthen pitcher அந்த பாட் இருக்குது. இட் இஸ் பிலீவ்ட் தட் திஸ் நரேட்டிவ் ஃபார்ம் வாஸ் அன் இன்வென்ஷன் பை அரசப்புலவர். ஸோ இதை கண்டுபிடித்தவர் யார்? அரசப்புலவர். இங்கே ஏன் பை போடுறோம்? ஏன்னா வேர்ப் பாருங்கள், இட் இஸ் பிலீவ்டு பாசிவ் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிவ் வாய்ஸில் கடைசி ஆப்ஜெக்ட் முன்னால் நம்ம பை போடுவோம். த ட்ரூப் கிவ்ஸ் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி டேஷ் டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ். எந்த காலங்களில்? திருவிழாவின் போது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன போடுறோம்? டியூரிங் போடுறோம். அடுத்து தேர் ஆர் 7 to 8 persons in a troupe who form a kind of யூஸ் டு மாதிரி செட்டாக தான் வரும். kind of chorus that supports the main singer narrator. When the chief narrator sings, the chorus takes out the refrain. ரீஃபைனுக்கு அப்புறம் த ரிஃப்ரைன் டேஷ் த சாங். அங்கே என்ன வரும்? டேஷ் த சாங். சொல்ல முடியுமா? இந்த சாங். ஓகே. அண்ட் ரிப்பீட்ஸ் இட் இன் யூனிசான். யூனிசான்னா ஒரே மாதிரி சொல்கிறது. த ஹோல் பார்ட்டி சிட்ஸ் இன் த கிரவுண்ட் அண்ட் பெர்ஃபார்ம்ஸ். எலாட்டுக்கு முன்னால் என்ன வரும்? பெர்ஃபார்ம்ஸ் வித் அலாட். லாட்டுக்கு அப்புறம் எப்போவுமே ஆஃப். லாட் ஆஃப் ஜெஸ்டிகுலேஷன். ஜெஸ்டிகுலேஷன்னா கை எல்லாம் அசைவோடு நம்ம செய்யக்கூடியது. அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் டு சூட் த நரேட்டிவ் தே ஹாவ் டேக்கன். த பேலட் ஸ்டைல் சாங்ஸ் ஆர் கம்போஸ்ட். பேலட் ஸ்டைல் அப்படின்னா ஒரு பாடல்லையே ஒரு கதை சொல்கிறது தான் பேலட். ஓகே. த பேலட் ஸ்டைல் சாங்ஸ் ஆர் கம்போஸ்ட். கம்போஸ்டுக்கு அப்புறம் என்ன வரும்? கம்போஸ்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். composed by the dual dialect which appeals for the audience who sometimes join the troupe by suitable notes or words. சரியாப்பா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து ப்ரிப்போஷன்ஸ் வந்து புக் எக்ஸசைசஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரிப்போஷன் வித் வேர்ப்ஸ் அது வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Thanks for watching this video.